வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம ரவைய வச்சு ஒரு 2 ரெசிபி செய்ய போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து வாழைப்பழம் ரவா கேசரி. அதுக்கு 2 கனிஞ்ச வாழைப்பழத்த எடுத்து, அது கூட ஒரு 1/2 டம்ளர் பால், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இதில 1/2 கப்பு ரவைய சேர்த்து கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா, இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. நல்லா செவக்க, நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஓரளவு வறுபட்டுருச்சு. இந்த நேரத்தில இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு தண்ணிய கொதிக்க வச்சுருக்கேன். 1/2 கப்பு ரவைக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம இந்த வாழைப்பழம் அரைச்ச பேஸ்ட்ட வேற சேர்க்க போறோம். அதனால 2 பங்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ரவை வேகிற மாரி கலந்து விட்டுக்குங்க. ரவை நல்லா வேகட்டும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கோம். அந்த 1/2 கப்புலேயே 3/4 பாகத்துக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சரியா இருக்கும். கொஞ்சமா உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வாழைப்பழத்தில இனிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சர்க்கரைய கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது பாலோட அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா சூப்பரா இருந்துச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் கெட்டியாகட்டும். இந்த நேரத்தில் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ ஒரு 1 இல்லை 1 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாத பக்கம் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸை தூவி கொஞ்சமாக மேலே கொஞ்சம் நெய் அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வாழைப்பழ ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம அடுத்தது ரவாவில் ஒரு சீஸ் வச்சு நம்ம ஸ்டஃப்டு பால்ஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/2 கப்பு தண்ணியை முதல்ல ஒரு வானலில் சேர்த்துக்குங்க. 1/2 கப்பு ரவை எடுத்துக்குங்க. இதுக்கு வந்து 1/2 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு தண்ணி தான் சேர்க்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் ரவை நல்லா ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தண்ணி கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு 1க்கு 1 பாகம் தான் தண்ணி வைக்கணும். ரொம்ப கேசரி மாதிரி 2 பங்கு வைக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்குங்க. கொஞ்சம் ரவா வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தா போதும். இப்போ பாருங்கள் ரவா நல்லா வெந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா தண்ணி நம்ம கம்மியாக சேர்த்துக்கிறதுனால. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டில் எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் சூடு இருக்கும்போதே கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டு உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த பால்ஸ் உருட்டுறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நம்ம மைதா மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா கையால் இழுத்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்க எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நல்லா உருட்டிக்கிங்க. இப்போ நமக்கு இந்த ஸ்டஃபிங்க்கு உண்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் சீஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டிக்கிங்க. உருட்டிக்கிட்டு இதை கொஞ்சமாக இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் பள்ளம் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு சீஸ் க்யூபை உள்ளே வச்சு
மூடி ஸ்டஃப் பண்ணி அப்படியே நல்லா உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பாலும் உருட்டிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே அதே மாதிரி சீஸு க்யூபை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிப்போம். இந்த மாதிரியே எல்லா நம்ம இந்த மாவையும் எந்த அளவுக்கு நமக்கு பால்ஸ் வருதோ அந்த அளவுக்கு நம்ம உள்ள சீஸ் க்யூபை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக பொரிக்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் மிதமான சூட்டில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். இது சீக்கிரமாக டக்குன்னு வெந்துடும். உங்களுக்கு ரவையை நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். 2 பக்கம் கொஞ்சம் செவந்த பிறகு அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது பொரிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும், எண்ணெயில் ஒட்டாது, நல்லா அழகாக வரும். பாருங்கள், இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாறி இருக்குது. உங்களுக்கு வெந்தது பார்த்தாலே தெரியும். நம்ம அந்த ரவாலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பால்ஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதுவும் நல்லா பொரிச்சாச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சீஸ் ஸ்டஃப் பண்ண ரவா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு சூடாக பொரிச்சு கொடுக்கலாம். இது சூடாக சாப்பிடும்போது அந்த லைட்டான ஒரு மிளகாய் காரத்தோட உள்ள அந்த மெல்ட்டான சீஸோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் புட்டு காமிக்கிறேன். உள்ளே நல்லா சீஸ் மெல்ட் ஆகி நல்லாயிருக்கு. இப்படி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.